வணக்கம். நல்ல சுவையான திருக்க மீன் குழம்பு நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சினான்றதை பதிவிட்டிருக்கிறேன். ஒரு பேக்கெட் திருக்க மீன் எடுத்திருக்கிறேன். இதில் 700 கிராம் இருந்தது. திருக்க மீனை நன்றாக கழுவி இதில் இருக்கிற அந்த தோலை உரித்தெடுக்க வேணும். தேசிக்காய் அளவு விதை நீக்கிய பழப்புளி எடுத்திருக்கிறேன். 1 கப் தண்ணீர் சேர்த்து புளிக்கரைசல் செய்தெடுக்க வேணும். மீன் குழம்பு சமைக்கும் போது நான் கூடுதலாக புளியும் உரைப்பும் அதிகமாக சேர்த்து தான் சமைக்கிறேன். நான் அவ்வாறு சேர்த்து சமைச்சா நல்ல சுவையாக இருக்கும். திருக்க மீன்ட தோலை எடுத்துட்டு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன். அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவையான அளவு குழம்புத்தூள், நான் 3 மேசைக்கரண்டி குழம்புத்தூள் எடுத்திருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, கரைத்து வச்சிருக்கிற புளி தண்ணியையும் சேர்த்து நன்றாக கலந்து குறைந்தது 30 நிமிஷமாவது ஊற விட வேணும். இவ்வாறு புளி தண்ணியில் ஊற விட்டிங்களா திருக்க மீனில் உப்பு உரைப்பு புளியெல்லாம் சேர்ந்து சுவையாக இருக்கும். பெரிய துண்டு இஞ்சி, 5 பல் உள்ளி இடித்தெடுத்திருக்கிறேன். இவ்வாறு நீங்கள் உடனே இடித்து கறியில் சேர்த்திங்களா நல்ல சுவையாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி இருக்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் அரை தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி வெந்தயம், இந்த 3ம் பொரிப்பட்டு வந்ததும் 1 வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும். திருக்க மீன் கறிக்கு வெந்தயம் சேர்த்து கறி சமைச்சிங்களா நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 2 துண்டு ரம்பை, பச்சை மிளகாய் 5, தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். நண்டு குழம்பு செய்முறை பார்க்க விருப்பம்னா அந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் இடித்து வச்சிருக்கிற இஞ்சி, உள்ளி, 1 தக்காளி பழம் சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் ஓரளவு வதங்க விட்டால் போதும். திருக்க மீனில் வரையும் செய்யலாம். திருக்க மீன் வரையும் நல்லா இருக்கும். இந்த திருக்க கறி நீங்கள் எந்த சாப்பாட்டோட வேணுமென்றாலும் சேர்த்து சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும். தக்காளி வதங்கி வந்ததும் கலந்து வச்சிருக்கிற திருக்க மீனை சேர்த்துருக்கிறேன். இதோட கூடுதலாக அரை கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து 20 அல்லது 25 நிமிடம் அடுப்பை நல்லா குறைவாக விட்டு அவிய விட வேணும். இப்போ 5 நிமிடம் அவிய விட்டு நான் நன்றாக கலந்து மூடி போட்டு திரும்பவும் அவிய விட்டுருக்கிறேன். உங்களுக்கு குழம்பு அதிகமாக தேவையென்றால் நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு தண்ணீர் சேர்க்கலாம். தேங்காய்பால் விட உங்களுக்கு விருப்பம் என்றாலும் தேங்காய்பால் சேர்த்து சமைச்சிங்களாண்டாலும் நல்லா இருக்கும். நான் தண்ணி குழம்பாக வைக்கையில் இவ்வாறு கொஞ்சம் பிரட்டல் கறியாகத்தான் செய்திருக்கிறேன். இப்போ நல்ல சுவையான திருக்க மீன் தயாராகிட்டது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.